அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹனாஸ் கார்னர். இந்த வீடியோவில் மலேசியர்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு சத்தான பிரேக்ஃபாஸ்ட், நம்ம நாட்டு ரெசிபியான பாசிப்பயிறு கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு இதை ஒரு கப் குடிக்க வச்சு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பினோம்னாலே அந்த நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட், ஒரு கப் பாசிப்பயிறு எடுத்துக்கிறேன், அரை கப் பச்சரிசி, இது ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு கப்புக்கு 4 கப் தண்ணி மெஷர் பண்ணி மொத்தமாக 6 கப் தண்ணி விட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் 3 ஏலக்காய், கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லையும் 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லையும் வச்சு நல்லா ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம அதை திறந்து பார்க்கலாம். அதே டைமில் நம்ம ஒரு பாதி மூடி தேங்காயில் பால் எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த வெல்லத்தையும் நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிடலாம். 1.5 கப் எடுத்ததுனால அதே அளவு 1.5 கப் நான் வெல்லம் எடுத்துக்கிறேன். நம்ம ஸ்வீட்னஸ் நம்மளுக்கு அதிகமாக தேவைன்னா கொஞ்சம் கூடவோ குறைச்சிக்கவோ நம்ம செய்யலாம். இதில் நான் சேம் அளவு வெல்லம் எடுத்துக்கிறேன். மலேசியன்ஸ் விரும்பி சாப்பிட்றதுல ஒரு சின்ன மாற்றம், அவங்க இந்த வெல்லத்துக்கு பதிலாக சுகர் சேர்த்துக்கிடுவாங்க. நம்ம நாட்டு ஸ்டைல் படி நம்ம இந்த வெல்லம் போட்டு செஞ்சோம்னா நல்லா சத்தாகவும் இன்னும் சுவையாகவும் இருக்கும். இப்போ நம்ம தேங்காயிலேருந்து பாலும் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். தலைப்பால் தனியாகவும் அதுக்கு அடுத்து எடுக்கிற பால்கள் தனியாகவும் வச்சுக்கிடலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்குறேன். நல்லா பூ போல் வெந்திருக்கு. இப்படி தான் ஒன்றும் பாதியமாக மலர்ந்த மாதிரி வெந்திருக்கணும், ரொம்பவும் குழைய வேக வச்சிடக்கூடாது. இப்போ நம்ம இதில் கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகை வடிகட்டி சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறணும். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கிறணும். இப்போ எடுத்து வச்ச தண்ணி பாலை ஊற்றிடலாம். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வச்ச தலைப்பாலையும் ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்தவுடனே நம்ம அதை எடுத்து பரிமாறலாம். முதல்ல நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் போக போக அந்த சூடு ஆற கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் கஞ்சி. இந்த பாசிப்பயிறு கஞ்சி உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் வயிற்றுக்கு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். காலையில் நம்ம ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கும் வேலைக்கு போகிறவங்களும் இதை ஒரு கப் குடிச்சிட்டு போனாலே நம்மளுக்கு அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நல்லா ஃபில்லிங்காக நம்ம எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண ரொம்ப உதவியாக இருக்கும். இதை உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. டயட்டில் இருக்கிறவங்களும் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். சுகர் இருக்கிறவங்க மட்டும் வாரத்தில் 2 நாள் மட்டும் குடிச்சிங்கன்னா போதும், அதிக அளவு எடுத்துக்க வேணாம். கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக மலேசியாவில் இந்த கடை தான் வச்சுருந்துருக்காங்க. இந்த ஒரே ஐட்டம் தான் போடுவாங்களாம். போட்டு ஒரு அரை மணி நேரத்தில் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் வாங்கி குடிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. இது எங்கள் தாத்தாவோட ரெசிபின்னு சொல்கிறதுலையும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் எங்கள் அன்பான சலாம்.